கடந்த 2 நாட்களுக்கு முன்பாக மோடியினுடைய ஈடி அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களை டெல்லி முதல்வர் கைது செய்துள்ளது. 9 முறை சம்மன் அனுப்பியும் அவர் ஆஜராகவில்லை. காரணம், என் மீது எந்த குற்றச்சாட்டும் சுமத்தியது உண்மையில்லை என்பதை தெளிவாக சொன்னார். இதே மணீஷ் சிசோடியா, சத்யசித்ரே ஜெயின், சஞ்சய் சிங் போன்ற அனைத்து டெல்லியை சார்ந்த ஆம் ஆத்மி கட்சியினுடைய தலைவர்களை கைது செய்திருக்கிறது. எப்படியாவது அரவிந்த் கெஜ்ரிவாலையும் கைது செய்தால் இந்தியா கூட்டணியை முடக்கிவிடலாம் என்கின்ற நோக்கத்தில் இந்த கைது நடவடிக்கை நடைபெற்றுள்ளது. இந்த கோவையிலே நாங்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தி இருக்கிறோம். இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு விடுதலை சிறுத்தைகளினுடைய கோவை மாமண்டல பொறுப்பாளர் திரு சுசி கலையரசன் நம்முடைய வந்திருக்கிறார். சமூக விழிப்புணர்வு இயக்கத்தினுடைய தலைவர் ஜேடி சாக்ரட்டிஸ் அவர்கள் வந்திருக்கிறார்கள். கிறிஸ்தவ ஒருங்கிணைப்பு குழுவினுடைய தலைவர் திரு ஸ்டீபன் ராஜ் அவர்கள் வந்திருக்கிறார்கள். தந்தை பெரியார் இயக்கத்தினுடைய தலைவர் கு ராமகிருஷ்ணன் அவர்கள் வந்திருந்தார்கள், கண்டன உரையை நிகழ்த்தினார்கள். மற்றும் பல சங்கங்கள், பல சமூகங்கள் சேர்ந்தவர்கள் வந்திருக்கிறார்கள். திருப்பூர் மாவட்டத்தினுடைய செயலாளர் திரு குமார் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். இன்னும் அநேக எங்களுடைய தன்னார்வலர்கள், பொறுப்பாளர்கள் இங்கு வந்திருக்கிறதுக்கான காரணம், அரவிந்த் கெஜ்ரிவாலினுடைய கைது என்பது அராஜக முறையிலே நடத்தப்பட்ட ஒன்று. ஜனநாயக படுகொலை என்பதை தெரிவிப்பதற்காக, மக்களுக்கு தெரிவிப்பதற்காக நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம். இந்த அமலாக்கத்துறை எத்தனையோ இந்திய மக்களிலே எத்தனையோ நீரவ் மோடி எத்தனையோ பணத்தை சுட்டுக்கொண்டு ஓடிவிட்டார். மல்லையா பணத்தை சுருட்டி கொண்டு ஓடிவிட்டார். எத்தனையோ அமைச்சர்கள், எத்தனையோ கட்சியை சார்ந்த மந்திரிகள், எத்தனையோ பேர் பணத்தை சுருட்டி கொண்டு ஓடி இருக்கிறார்கள், பணத்தை சுருட்டி வைத்திருக்கிறார்கள். அரசு அதிகாரிகள் பணத்தை சுருட்டி வைத்திருக்கிறார்கள். அவர்களெல்லாம் கைது செய்யாமல், அவர்கள் மீதெல்லாம் நடவடிக்கையை எடுக்காமல், அரவிந்த் கெஜ்ரிவால் என்கின்ற நேர்மையான, லஞ்சத்திற்கு எதிராக குரல் கொடுத்த ஒரு மாமனிதர், இந்தியாவிலே முதல் முறையாக, இந்தியா முழுவதும் தெரியும், கோவை முழுவதும் தெரியும், தமிழகம் முழுவதும் தெரியும், இந்திய மாநிலங்கள் அனைத்திற்கும் தெரியும், உலகம் எங்கும் தெரியும், ஊழலுக்கு எதிராக உருவான கட்சி ஒரே கட்சி ஆம் ஆத்மி தான். அந்த கட்சியினுடைய தலைவர் இன்று என்ன செய்து கொண்டிருக்கிறார்? நாட்டை வளப்படுத்திக் கொண்டிருக்கிறார், டெல்லியை வளப்படுத்திக் கொண்டிருக்கிறார், பள்ளியை வளப்படுத்திக் கொண்டிருக்கிறார், மருத்துவத்துறையை வளப்படுத்திக் கொண்டிருக்கிறார். மாதம் 15,000க்கும் மேலாக அவர்களுக்கு பண சேமிப்பு நடைபெற்றிருக்கிறது. இப்படி செய்த ஒரு முதல்வரை, துணை முதல்வரை, மந்திரிகளை இந்த பாஜக அரசு ஈடியை வைத்து கைது செய்வது, இதை வன்மையாக கண்டிப்பதற்காக நாங்கள் இங்கே இந்த போராட்டத்தை முன்னெடுத்து கொண்டிருக்கிறோம். அதற்காக மக்கள் அனைவரும் எங்களுக்கு உதவி செய்து எங்களுக்கு ஒத்துழைப்பு அளிக்கும்படி கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.